Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தல் களத்தில் வாக்காளர்கள் முன்பு வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் நிகழ்த்திய பரப்புரையை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் ஐயனார் நகர் பகுதியில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பரப்புரை செய்தார். அப்போது தாமரை மலர்ந்தால் இந்த விருதுநகரும் மலரும் என்று கூறினார். தாமரை மலரட்டும், இந்த விருதுநகர் இன்னும் மலரட்டும். இது என்ன இப்படி இருக்கு இந்த இடம்? ஏன்னா உங்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்லாட்டி உங்க எம்பி இங்க வர்றது இல்லையா? வந்திருக்காராங்க. நீங்க வந்து என்ன ஒரு சகோதரியாக நினைச்சு, ஒரு தோழியாக நினைச்சு, ஏன் ஒரு சித்தியா கூட நினைங்க. நீங்க வந்து என்னை ஆதரித்து உங்கள் சின்னம் தாமரை, தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுங்கள். பொள்ளாச்சி வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடுமலையில் பரப்புரை செய்தார். அப்போது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் மக்கள் முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்ய போவதில்லை என்று விமர்சித்தார். இதனிடையே சீமானிடம் பாடல் பாடுமாறு தொண்டர் கோரிக்கை வைக்க உடனடியாக அதனை அவர் நிறைவேற்றினார். பாரதத்தில் போக்கும் சங்கதி இது கேட்க யாரும் இல்லை. அருப்புக்கோட்டையில் பரப்புரை செய்த தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு அவரின் சொந்த ஊரான அருப்புக்கோட்டைக்கும் தனக்குமான சொந்தம் முடிந்துவிடுமோ என்று நினைத்ததாகவும், ஆனால் தற்பொழுது வேட்பாளராக உங்கள் முன்பு நிற்பது மகிழ்ச்சியாக உள்ளதென்றும் தெரிவித்துள்ளார். கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்குமான அருப்புக்கோட்டை ராமானுஜபுரம் பந்தம் முடிந்தோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு விஜயபிரபனா சென்னையில போறது, மதுரைக்கு வந்து இன்னைக்கு விருதுநகர் தொகுதி வேட்பாளர் அவங்க முன்னாடி நிக்கிறது உண்மையிலே சந்தோஷம். அடிக்கடி சொல்லுவார், இந்த மக்களை சந்தோஷத்துல வச்சு தாளாட்டணும்னு சொல்லுவாரு. இந்த தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து இந்த மக்களை சந்தோஷத்துல வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் இருகை குறித்து கேட்டுக்கிறேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.